இந்த கதையை முழுமையாக கேளுங்கள். ஏனெனில் இது உங்கள் வாழ்நாள் முழுவதும் பயன்படும். இந்த கதை ஒரு புத்தரும் ஒரு இளம் துறவியையும் பற்றியது. கௌதம் புத்தர் ஒரு நாள் மத்தியானம் வேக்கிரமசீல மலையின் அடிவாரத்தில் ஒரு அழகிய ஆலமரத்தின் நிழலில் அமர்ந்திருந்தார். சுற்றிலும் பச்சை பசேல் என்று புல்வெளி பறந்து கிடந்தது. தொலைவில் சீதா நதி மெல்லிய ஓசையோடு ஓடிக்கொண்டிருந்தது. புத்தர் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். அவரது முகம் முழுவதும் அமைதி குடிகொண்டிருந்தது. அப்போது தூரத்தில் ஒரு இளம் துறவி விரைந்து வரும் காலடி ஓசை கேட்டது. அந்த துறவியின் பெயர் சுந்தரா. வயது 20 இருக்கும். அவர் முகத்தில் பெரும் கலக்கம் தெரிந்தது. கண்களில் கவலை குறிகள் தென்பட்டன. பகவனே, பகவனே என்று மூச்சுவிட முடியாமல் கூவிக்கொண்டே வந்தார் சுந்தரா. புத்தர் மெல்ல கண்களை திறந்தார். அவரது பார்வை மிகவும் குளுமையாகவும் அன்பாகவும் இருந்தது. சுந்தரா, ஏன் இப்படி மூச்சு திணறி ஓடி வருகிறாய்? உட்கார், முதல் மூச்சை சரிப்படுத்திக் கொள் என்றார் புத்தர் மெதுவான குரலில். சுந்தரா புத்தருக்கு முன்னால் மண்டியிட்டு அமர்ந்தார். அவரது கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன. பகவானே, என்னால் இனி தாங்க முடியவில்லை. என் மனம் ஒரு கட்டுக்கு அடங்காத குதிரை போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. எப்போதும் எண்ணங்களின் புயல். தியானம் செய்ய முயற்சிக்கும் போதெல்லாம் எண்ணங்கள் கூட்டமாக வந்து என்னை துளைக்கின்றன. கடந்த கால நினைவுகள், எதிர்கால கவலைகள், இவற்றிடையே சிக்கி நான் மூச்சு திணறுகிறேன் என்று கூறிய சுந்தராவின் கண்கள் நீரில் நிறைந்தன. புத்தர் புன்னகை புரிந்தார். சுந்தரா, உன் பிரச்சனை புதிதல்ல. பல துறவிகள் இந்த பாதையில் முதலில் இந்த சிக்கலையே சந்திக்கிறார்கள். உன் மனம் ஒரு கொந்தளிக்கும் கடல் போல் உள்ளது அல்லவா? ஆம் பகவனே, சில நாட்கள் அது புயல் கடல் போல் இருக்கிறது. அமைதி காண முடியவில்லை. நான் உனக்கு ஒரு கதை சொல்கிறேன், கேள் என்றார் புத்தர். பல ஆண்டுகளுக்கு முன்பு இதே வேக்கிரமசீல மலைப்பகுதியில் ஒரு சிற்றூர் இருந்தது. அங்கு ஒரு மகுட வணிகன் வாழ்ந்தான். அவன் பெயர் மணி. அவன் சிறந்த மகுடங்களை உருவாக்குவதில் புகழ் பெற்றவன். பொன்னில், வெள்ளியில், இரத்தின கற்களில் அவன் செய்த மகுடங்கள் அரசர்கள் வரை போற்றும் அளவுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் மணிக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவன் எப்போதும் கவலையாக இருப்பான். ஒரு மகுடம் செய்து முடித்து விட்டால் அடுத்த மகுடத்தை பற்றி யோசிக்க ஆரம்பித்து விடுவான். ஒரு ஆர்டர் வந்து முடியும் முன்பே அடுத்த ஆர்டர் கிடைக்குமா என்று கவலைப்படுவான். இரவு நேரங்களில் கூட தூக்கம் வராது. மனம் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் மிகவும் அருமையான மரகதம் மற்றும் வைரங்கள் பதித்த ஒரு மகுடத்தை உருவாக்கி கொண்டிருந்தான் மணி. அது ஒரு சிற்றரசனுக்காக செய்த மகுடம். அந்த வேளையில் அவன் முழு கவனத்தையும் செலுத்த வேண்டும். ஆனால் அவன் மனம் வேறு எங்கோ ஓடிக்கொண்டிருந்தது. இந்த மரகதத்தின் நிறம் சரியாக உள்ளதா? அரசனுக்கு பிடிக்குமா? வைரங்கள் போதுமான ஒளியை வீசுகின்றனவா? நான் இதை விலை கூறியதில் அதிகமாக சொல்லிவிட்டேனா? குறைவாக சொல்லிவிட்டேனா? இப்படி பல எண்ணங்கள் அவன் மனதில் விரிவதை கட்டுப்படுத்த முடியவில்லை. இதனால் அவன் தவறாக ஒரு வைரத்தை வைத்து விட்டான். வேலையின் தரம் குறைந்து விட்டது. அவன் கவனக்குறைவால் ஏற்பட்ட இந்த தவறை அரசனின் அமைச்சர் கண்டுபிடித்தார். மணிக்கு கடும் புத்தி கூறப்பட்டது. மகுடத்தை மறுபடியும் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனால் அவனுக்கு நஷ்டம் ஏற்பட்டது. மணி மிகவும் வருத்தமடைந்தான். தன் மனத்தின் அமைதியின்மை தன் வாழ்க்கையின் எல்லா துறைகளிலும் தாக்கம் ஏற்படுத்துவதை உணர்ந்தான். ஒரு நாள் அவன் ஒரு பழைய துறவியை சந்தித்தான். தன் பிரச்சனையை கூறினான். அந்த துறவி அவனிடம் சொன்னார், மணி, உன் பிரச்சனை உன் மகுடங்களில் இல்லை, உன் மனதில் இருக்கிறது. நீ எப்போதும் வெவ்வேறு திசைகளில் ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஒரு வேலையை செய்யும் போது முழு கவனத்தையும் அதில் கொடு. மனதை ஒரு இடத்தில் நிறுத்துகிற கலையை கற்றுக்கொள். ஆனால் அப்படி எப்படி முடியும்? என் மனம் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருக்கிறதே என்று மணி கேட்டான். துறவி பதிலளித்தார். நான் உனக்கு ஒரு எளிய பயிற்சியை சொல்கிறேன். நீ தினமும் காலையில் அரை மணி நேரம் ஒரு கல்லின் மீது உட்காரு. உன் கவனத்தை உன் சுவாசத்தின் மேல் வை. மூச்சு உள்ளே செல்வதையும் வெளியே வருவதையும் கவனி. எண்ணங்கள் வந்தால் அவற்றை தள்ளிவிட்டு மீண்டும் சுவாசத்திற்கு திரும்பு. இதை தொடர்ந்து செய். மணி சந்தேகத்தோடு இருந்தாலும் அந்த பயிற்சியை செய்ய ஆரம்பித்தான். முதலில் மிகவும் கடினமாக இருந்தது. எண்ணங்கள் வெள்ளம் போல் வந்தன. ஆனால் அவன் விடாமல் முயன்றான். நாளாக ஆக அவனால் தன்னுடைய மனதை அதிக நேரம் சுவாசத்தில் ஈடுபடுத்த முடிந்தது. 1 மாதம் கழித்து ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்பட்டது. அவன் மகுடம் செய்யும் போது முழு கவனத்தையும் அதில் செலுத்த முடிந்தது. ஒவ்வொரு ஈரத்தினத்தையும் ஒவ்வொரு அமைப்பையும் முழுமனதோடு செய்தான். இதன் விளைவு, அவன் செய்த மகுடங்கள் முன்பை விட அதிக அழகாகவும் சிறப்பாகவும் அமைந்தன. அவனது வணிகம் வளர்ந்தது. முக்கியமாக அவன் மனதில் அமைதி குடிகொண்டது. மணி மீண்டும் அந்த துறவியை சந்தித்தான்.
குருவே, நீங்கள் சொன்ன பயிற்சி வாழ்க்கையை மாற்றியமைத்து விட்டது. ஆனால் இன்னும் சில நாட்களில் மனம் அமைதி இழக்கினது என்றான். துறவி புன்னகைத்தார். மணி, மனம் என்பது பயிற்சி செய்தால் வலுவாகும் தசை போன்றது. நீ தினமும் பயிற்சி செய்ய வேண்டும். அமைதி என்பது ஒரு இலக்கு அல்ல, ஒரு பயணம். மனம் ஓடினால் கவலைப்படாதே. அதை மீண்டும் சுவாசத்திற்கு கொண்டு வா. இதுதான் ரகசியம். புத்தர் கதையை நிறுத்தி சுந்தராவை பார்த்தார். இந்த கதையிலிருந்து நீ என்ன புரிந்து கொள்கிறாய் என்று கேட்டார். சுந்தரா சிறிது நேரம் சிந்தித்துவிட்டு சொன்னார். மன அமைதி என்பது தற்செயலாக கிடைப்பதல்ல. அதற்கு பயிற்சி தேவை என்பதை புரிந்து கொள்கிறேன். நன்றாகச் சொன்னாய் என்றார் புத்தர். ஆனால் அதற்கும் மேலே ஒன்று உள்ளது. அதை மற்றொரு கதையில் சொல்கிறேன். புத்தர் தொடர்ந்து சொன்னார். சுந்தரா, மன அமைதியை பற்றி நாம் பேசும்போது அது 5 அடுக்குகளை கொண்டது என்பதை அறிவாயா? இல்லை பகவனே. கேள். முதல் அடுக்கு வெளி அமைதி. இது சுற்றுச்சூழல் அமைதி. இரைச்சல் இல்லாத இடம், அழகிய இயற்கை, சுத்தமான வாழ்க்கைச் சூழல். இது மன அமைதிக்கு வெளி உதவி. இரண்டாம் அடுக்கு உடல் அமைதி. நல்ல உணவு, போதுமான உறக்கம், ஆரோக்கியமான உடல். உடல் சுகமில்லாவிட்டால் மனதும் சுகமாக இருக்க முடியாது. மூன்றாம் அடுக்கு உணர்வு அமைதி. கோபம், பதற்றம், பொறாமை, பயம் போன்ற எதிர்மறை உணர்வுகளிலிருந்து விடுபடுதல். இதற்கு உணர்வுகளை கவனித்தல், புரிந்து கொள்ளல் தேவை. நான்காம் அடுக்கு மன அமைதி. எண்ணங்களின் கொந்தளிப்பிலிருந்து விடுபடுதல், தற்போதைய கணத்தில் வாழ்தல். இதற்கு தான் தியானம் பயிற்சி தேவை. ஐந்தாம் அடுக்கு ஆன்ம அமைதி. இது மிக உயர்ந்த அமைதி. தன்னை பற்றிய அறிவு, பிரபஞ்சத்துடனான இணைப்பு, நிலையான சாந்தி. இந்த 5 அடுக்குகளையும் வளர்க்க வேண்டும். இப்பொழுது நான் உனக்கு மற்றொரு கதை சொல்கிறேன். ஒரு காலத்துல ஒரு குரு 5 மாணவர்களை வளர்த்து வந்தார். அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு வகையான மன அமைதி பிரச்சனைகளை கொண்டிருந்தார்கள். முதல் மாணவன் பெயர் அர்ஜுன். அவன் எப்போதும் சுற்றுச்சூழல் பற்றி முறையிட்டு கொண்டிருப்பான். குருவே, இந்த இடம் மிகவும் இரைச்சலாக உள்ளது. பறவைகள் கூச்சலிடுகின்றன. காற்று மரங்களில் சலசலக்கிறது. இங்கு தியானம் செய்ய முடியவில்லை என்று சொல்வான். குரு அவனை ஒரு குகைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு முற்றிலும் அமைதி இருந்தது. ஆனால் ஒரு வாரத்தில் அர்ஜுன் திரும்பி வந்தான். குருவே, குகையில் மிகவும் அமைதியாக இருந்தது. ஆனால் என் மனதில் இரைச்சல் தொடர்ந்தது. என் எண்ணங்களின் சத்தம் அங்கும் கேட்டது என்றான். குரு புன்னகைத்தார். அர்ஜுன், வெளி அமைதி மட்டும் போதாது. நீ உள்ளே அமைதியை தேட வேண்டும். இரண்டாம் மாணவி பெயர் மீரா. அவள் எப்போதும் உடல் வலிக்கு புகார் செய்வாள். குருவே, என் முதுகு வலிக்கிறது. கால்கள் உறங்கி விடுகின்றன. உடல் சரியில்லாத போது தியானம் எப்படி செய்வது என்று கேட்பாள். குரு அவளுக்கு யோகாசனங்களை கற்றுக் கொடுத்தார். சரியான உடல்நிலை, சுவாச பயிற்சிகள் இவற்றை செய்ய சொன்னார். மீரா அவற்றை பின்பற்றினாள். சில வாரங்களில், குருவே, உடல் சுகம் கிடைத்த பிறகு தியானம் எளிதாகிறது என்றாள். மூன்றாம் மாணவன் பெயர் சந்திரா. அவன் எப்பொழுதும் கோபமாக இருப்பான். சிறிய விஷயங்களிலும் எரிந்து விழுவான். குருவே, மற்றவர்கள் என்னை எரிச்சலூட்டுகிறார்கள். அவர்களின் செயல்கள் என்னை கோபப்படுத்துகின்றன என்று சொல்வான். குரு அவனிடம் சொன்னார். சந்திரா, நீ கோபத்தை கவனி. கோபம் வரும்போது அதை ஒரு மேகம் போல வந்து போவதை பார். நீ கோபம் இல்லை. கோபம் உன்னை வந்து அடைகிறது. அதை வரவேற்பாய். ஆனால் அதில் சிக்கிக் கொள்ளாதே. சந்திரா இந்த பயிற்சியை செய்தான். முதலில் கடினமாக இருந்தது. ஆனால் நாளாக ஆக கோபம் வருவதையும் போவதையும் அவனால் கவனிக்க முடிந்தது. கோபம் அவன் மீது கட்டுப்பாடு செலுத்துவது குறைந்தது. நான்காம் மாணவி பெயர் காயத்ரி. அவள் எப்போதும் கவலைகளிலே சிக்கியிருப்பாள். குருவே, நேற்று நடந்தவை, நாளை நடக்கக்கூடியவை, இவற்றை பற்றி எண்ணாமல் இருக்க முடியவில்லை என்று சொல்வாள். குரு அவளுக்கு ஒரு எளிய பயிற்சி சொன்னார். காயத்ரி, நீ தினமும் 1 மணி நேரம் தற்போதைய கணத்தில் மட்டும் வாழ். உண்ணும் போது உணவின் சுவையை முழுமையாக உணர். நடக்கும்போது ஒவ்வொரு அடியையும் உணர். சுவாசிக்கும் போது ஒவ்வொரு மூச்சையும் உணர். காயத்ரி இதை பயிற்சி செய்தாள். முதலில் அவள் மனம் பல முறை ஓடியது. ஆனால் அவள் அதை மீண்டும் தற்போதைய கணத்திற்கு கொண்டு வந்தாள். சில வாரங்களில் அவள் தற்போதைய கணத்தில் வாழும் கலையில் தேர்ச்சி பெற்றாள். ஐந்தாம் மாணவன் பெயர் தேவ். அவன் மற்ற 4 பேரை விட முன்னேறியிருந்தான். ஆனால் அவனுக்கு ஒரு பிரச்சனை. குருவே, நான் தியானத்தில் சில அற்புதமான அனுபவங்களை பெற்றேன். அமைதி, இனிமை, ஒளி இவற்றை அனுபவித்தேன். ஆனால் இப்பொழுது அந்த அனுபவங்களை மீண்டும் பெற ஆசைப்படுகிறேன். அது கிடைக்கவில்லை என்றால் ஏமாற்றமாக இருக்கிறது என்றான். குரு சிரித்தார். தேவ், அமைதியை தேடுவது அமைதியின்மையை விளைவிக்கும். அமைதி என்பது தேடி அடையப்படுவது அல்ல. அது இப்போதே இங்கே உள்ளது.
நீ அதை அனுபவிக்க மறுக்கிறாய், ஏனெனில் நீ அதை தேடுகிறாய். தேவ் இதை புரிந்து கொண்டான். அவன் தேடுவதை நிறுத்தினான். அப்போது அமைதி தானாகவே வந்தது. இந்த 5 மாணவர்களும் தங்கள் பாதைகளில் முன்னேறினார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு பாடங்களை கற்றுக்கொண்டார்கள். ஆனால் இறுதியில் அவர்கள் அனைவரும் ஒரே இலக்கை நோக்கி நடந்தார்கள். உண்மையான மன அமைதி. புத்தர் சுந்தராவை நோக்கினார். இந்த கதையிலிருந்து நீ என்ன கற்றுக்கொள்கிறாய்? சுந்தரா பதில் சொன்னார். மன அமைதி என்பது பல அடுக்குகளை கொண்டது என்பதும், ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு சவால்கள் உள்ளன என்பதும், அதற்கான வழிகள் வெவ்வேறு என்பதும் புரிகிறது. மிகவும் நன்று என்றார் புத்தர்.